உங்கள் தங்கச்சி வராங்கன்னவும் ஊளி, ஒரு பக்கம் மத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. மத்தி மீன் ஊளி மீன் தாங்க. சரி ஓகே, கழுவிட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புளி நல்லா கொஞ்சம் உண்டனாவே போட்டிருக்கேங்க. ஏன்னா மறுநாளைக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா மறுநாளைக்கு பழசு படப்பட தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசமாக இருக்கும். சுடுசோத்துக்கு அந்த பழைய குழம்பு போட்டு சாப்பிட்றப்போ. இப்போ நான் வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு, அது நல்லா வந்து கிரேவி டைப்பில் வந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு மிளகா பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நமக்கு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டு சரி இருக்காது. நமக்கு ஆல்ரெடி கெட்டியாக வேணும்னா புளியும் வீட்டு மிளகா பொடியும் நம்ம கொஞ்சம் உண்டனா சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஊளி மீனையும் அந்த மத்தி மீனையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மத்தி மீனை வந்து குழம்பு வச்சுட்டு அந்த ஊளி மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் ரோஸ்ட் பொடி இருக்கு இல்லையா, அதை தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பசங்க வந்து நான் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு, வெள்ளைப்பொடி தட்டி போட்டு தான் பொரிப்பேன். ஆனால் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு பார்த்துக்கோங்க, அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மீன் ரோஸ்ட் பொடி தான் போட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் போட்டுட்டேன். அந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் இறக்க போகிற அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் தாங்க ஊற்றணும். யாரோ சொன்னாங்களாம், விளக்கெண்ணெயா, ஐயைய சீச்சின்னு விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அந்த காலத்துலலாம் விளக்கெண்ணெய் தாங்க ஊற்றி செய்வாங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மயமாக பார்த்துக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஊற்றி ஒரு பக்கம் கொடி அடுப்பில் போட்டுட்டேன். இப்போ வந்து மீன் தாங்க பொரிக்க போகிறோம். நல்லா மசாலா வந்து ஊறி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. ஊறி வந்தோடனே பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பக்கம் துணியும் வேலை பார்த்துக்கிட்டே துவைச்சாச்சா, அதை வந்து வேலியோரம் தான் காய போடுறேன். நம்ம இதில் தான் இன்னும் டேங்க் செட் பண்ணலையா, அதனால் பார்த்துக்கோங்க. தோப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து இந்த பக்கம் இழுத்து விட்டு துணி துவைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ மாமா ஃபைனலாக வந்து அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துட்டார். நானும் எப்படா வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு காத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்துட்டார் பார்த்துக்கோங்க. வந்தோடனே அப்படியே மோதுற மாதிரி வந்து பக்கத்தில் நின்னாருங்க. பிரேக் இல்லை, வாங்கண்ணே, பிரேக் இல்லை. மாரியம்மா ஃபோன் போட்டுச்சு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வைய போகுது, நீ எதுக்கடி கட் பண்ணி விட்டேன்ட்டு. அடா மைனே, என்னவோ அண்ணி வந்தால் எப்போயுமே சும்மாவே வரமாட்டாங்க. இந்த வட்டம் தோட்டத்து பழண்டு மாம்பழமும் சப்போட்டாவும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இந்த பாலமேட்டு மாம்பழம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்தோடனே ஒரு படையல் தான் போட்டு சாப்பிட்டவங்க, நல்லா வச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லி அந்த மாம்பழத்தை வந்து 3 பங்காக பிரித்தாங்கங்க. எப்போயுமே அண்ணி வந்தால் சும்மாவே வரமாட்டாங்க பார்த்துக்கோங்க. பழங்கள் நிறையா கொண்டுக்கிட்டு வருவாங்க, அங்கே விளையிற காய்கறிகள் கொண்டுக்கிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அண்ணி வந்து 1 இயர் கழிச்சு தாங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே வீடு வந்து சுபிட்சமாக இருக்குமாங்க. அது வந்து நான் ரியலாகவே ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி அண்ணே வந்திருக்கையில் வீடு வந்து அவ்வளோ குட் பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு. பசங்க வந்து அது என் குழந்தை பசங்க, அன்னிக்கு வந்து தம்பி பசங்க. பலாப்பழம் வேணும்னாவும் கேட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நைட்டு பார்த்துக்கோங்க, முட்டை தோசை தாங்க ஊற்றி எல்லாத்துக்கும் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, மீன் பொரிச்ச எண்ணெய், அதை ஊற்றி சாப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு விளக்கலாம்.